Hello friends, I welcome you all to our channel Ada 47 Tamil. இன்னைக்கு என்ன டாபிக் வந்து பார்க்க போறோம் அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். அதில் இருக்கக்கூடிய டாப் 20 கொஷின்ஸ் வந்து நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். செஷனுக்குள்ளே போகிறது முன்னாடி கைஸ் எல்லாருக்கும் ஆடியோ வீடியோ கிளியராக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுங்க. நம்ம டாபிக் உள்ள போயிடலாம். ஸோ எல்லாருக்கும் ஆடியோ வீடியோ கிளியராக இருக்கப்பா, கொஞ்சம் அப்டேட் பண்ணுங்கள் ஃபாஸ்ட்டாக. ஸோ எல்லாருக்கும் ஆடியோ வீடியோ கிளியராக இருக்குங்களா? கொஞ்சம் ஃபாஸ்ட் அப்டேட் பண்ணுங்கள். ஓகே, கிளியரா? ஃபைன். செஷனுக்குள்ளே போயிடலாம், கவனிங்க. ஸோ டாப்பிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அரபிக் குரூப் டிக்கான மேக்ஸ் அண்ட் ரீசனிங்கான ரிவிஷன் பேட்ச் வந்து தமிழில் அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த பேட்சில் இன்னும் நீங்கள் ஜாயின் பண்ணாமல் இருந்தால் இப்போ இருந்து ஜாயின் பண்ணி உங்களோட ப்ரிப்பரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். இதுக்கான கூப்பன் கோட் என்ன அப்படின்னு நான் அப்டேட் பண்ணியிருக்கேங்க, Y207 அப்படின்ட்டு. இந்த கூப்பன் கோடை என்ட்ரு பண்ணிட்டு நீங்கள் பை பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் வந்து ஆஃபர் பண்ணுவாங்க. அண்ட் அரபி NTPCக்கான பேட்ச் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இது வந்து ரிவிஷன் பேட்ச்சு. 5th ஃபேஸ் எக்ஸாம் எழுத போகிறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா இப்போதைக்கு. ஸோ அந்த பீப்பிள் என்ன பண்ணலாம் அப்படின்னா Y207 இந்த கூப்பன் கோடை என்ட்ரு பண்ணிட்டு நீங்கள் இந்த பேட்சில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே. அண்டு தமிழ்நாடு மெகா தொகுப்பு அப்படிங்கிறது பேங்க்கு, SSC, ரயில்வே, TNPC இது எல்லாத்துக்குமான ஆல் இன் ஒன் பேக். ஸோ எல்லா கோர்ஸுமே பேங்க்கு, SSC, ரயில்வே, TNPC இது அத்தனை கோர்ஸுமே வந்து இந்த ஒரு பேக்குள்ளே கொண்டு வந்திருப்பாங்க. இந்த ஒரு பேக் பை பண்ணிக்கிற நீங்கள் அத்தனை எக்ஸாம் படிக்கலாம். ஓகேங்களா. ஸோ டிஃப்ரெண்ட்டாக, அதாவது ஒவ்வொரு டைமும் தனித்தனியாக பே பண்ண வேண்டியதில்லை, இது சிங்கிள் பேமெண்ட்டு. ஸோ இந்த டைமில் நீங்கள் பை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேலிடிட்டி வந்து டபுளாக இருக்குது. ஓகேங்களா. ஸோ டபுள் வேலிடிட்டி. ஸோ மிஸ் பண்ண வேண்டாம் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகேங்களா. ஓகேப்பா. ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு. வாட் சம் ஆஃப் மணி வில் அமௌண்ட்ஸ் to ₹520 in 5 years and ₹568 in 7 years at simple interest. ஸோ அதாவது தனி வட்டி வீதத்தில் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து 5 வருஷத்தில் என்னவா மாறுது. இப்போ P அப்படின்னு சொல்லக்கூடிய அமௌண்ட்டு 5 இயர்ஸில் என்னவா மாறுது அப்படின்னா 520 மாறுது. ஓகேங்களா. P அப்படின்னு சொல்லக்கூடிய பிரின்சிபல் அமௌண்ட்டு 5 வருஷத்தில் என்னவா மாறுது அப்படின்னா ₹520 மாறுது. அதே வந்து 7 இயர்ஸில் சேம் P அப்படின்னு சொல்லக்கூடிய அமௌண்ட் வந்து என்னவா மாறுது, ₹568 மாறுது. ஓகேங்களா. ஸோ இப்போ நல்லா கவனிங்க, இங்கே 5 இயர்ஸ், இங்கே 7 இயர்ஸ், ரெண்டுத்துக்கு டிஃப்ரென்ஸ் எடுத்தால் என்ன வருது, 2 இயர்ஸ் வருமா? அதே மாதிரி ரெண்டுத்துக்கு டிஃப்ரென்ஸ் எடுத்தால் உங்களுக்கு என்ன வருது பாருங்கள், ₹48. அப்போ 2 இயர்ஸில் இன்ட்ரெஸ்ட் வந்து எவ்வளோ அப்படின்னா ₹48 வந்து எனக்கு வந்திருக்கு. அப்போ 1 இயர்க்கான இன்ட்ரெஸ்ட் வந்து என்னவாக இருக்கும், 1 இயர்க்கான இன்ட்ரெஸ்ட் வந்து எவ்வளோ, ₹24. 1 இயர்க்கான இன்ட்ரெஸ்ட் வந்து ₹24. ஸோ அப்போது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து 24 ஒரு வருஷத்துக்கு. பிரின்சிபல் வந்து என்னென்னு தெரியாது, P அப்படின்னு வச்சுருக்கோம் நம்ம. அண்டு ரேட் பர்சன்டேஜ் வந்து என்னென்னு தெரியுமா நமக்கு. ஸோ ரேட் பர்சன்டேஜ் வந்து என்னென்னு தெரியாது. ஸோ 520, ஸோ இப்படி எடுத்துக்கலாம். ரேட் பர்சன்டேஜ் என்ன அப்படின்னா 48/520 into 100 அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஓகேங்களா. ஸோ 48 ஸோ இப்போ ரேட் பர்சன்டேஜ் வருது என்ன வருது பாருங்கள், ஓகே. இப்போ நம்மக்கிட்ட டைம் இருக்குது, அமௌண்ட் இருக்குது, பிரின்சிபல் அமௌண்ட் தெரியாது. ஓகேங்களா. ஸோ இப்போ ரேட் பர்சன்டேஜ் மட்டும் நம்ம கால்குலேட் பண்ணால் போதும். அப்போது ₹24 வந்து கிடச்சிருக்கு. ஓகேங்களா. 5 இயர்ஸில் வந்து 520, அப்போ வந்து நமக்கு 1 இயரில் வந்து ₹24 இன்ட்ரெஸ்ட்டு. ஓகேங்களா. ஸோ இதை கால்குலேட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபைனலாக என்ன வருது, ₹400 அப்படிங்கிற பிரின்சிபல் வந்து கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ 400, அப்போ ரேட் பர்சன்டேஜ் என்ன வருது பாருங்கள் உங்களுக்கு, எஸ் 400 அப்படிங்கிறது சரியான ஆன்சர்.
கொஷின் தமிழில் கொடுக்கணுமா? ஓகேப்பா. ஸோ அடுத்த கிளாஸில் நான் தமிழில் கொடுக்குறேன். ஓகே, கவனிங்க. கொஷின் நம்பர் 2 என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு A gave some amount. A gave some amount at 10% per annum. At 10% per annum to whom? B. For 3 years. B gave this amount to C at 20% per annum. For whom? C அப்படிங்கிற பர்சனுக்கு. ஸோ இது வந்து 3 இயர்ஸ்க்கு. சி வந்து சேம் 3 இயர்ஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் அகேன், A gave some amount at simple rate of interest at 10% per annum to B for 3 years. And B gave this amount to C at the rate of 20% per annum for 3 years. If the income of B was rupees 1560 after 3 years, what amount A had given to B? இப்போ B உடைய இன்கம் வந்து என்ன சொல்லியிருக்காங்க? 3 இயர்ஸ்க்கு அப்புறமா 1560. வாட் அமௌண்ட் A had given to B? A வந்து Bக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட் வந்து கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, கவனிங்க. ஸோ உதாரணத்துக்கு நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா, 100 rupees அப்படிங்கிறது பிரின்சிபலாக நான் எடுத்துக்கிறேன். பிரின்சிபல் வந்து 100 அப்படின்னு எடுத்துகிட்டு இல்லை 10%, அப்போ 30%. பிக்கு வந்து எவ்வளோ போயிருக்கும்? 130 வந்து போயிருக்கும். பிக்கு வந்து எவ்வளோ போயிருக்கும்? 130. இப்போ சி வந்து இதில் ஒரு 20%. எத்தனை வருஷத்துக்கு? 3 இயர்ஸ்க்கு. அப்போ 130ல் 60% கால்குலேட் பண்ணுங்கள். 130ல் 60%. ஸோ 130 இதில் வந்து 60%, 60/100. ஸோ என்ன வருது பாருங்கள் உங்களுக்கு? 0 கேன்சல். அப்போ 13 வந்து 6ஆல் மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு என்ன வருது பாருங்கள்? 78 கிடைக்குதுங்களா? அப்போ என்ன வருது? 78 வந்து எக்ஸ்ட்ராவாக கிடைக்கும். அப்போ 130யோட ஒரு 78 ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ என்ன வருது? 208. ஸோ ஒன்ஸ் அகேன் இது என்ன ஸ்டோரி அப்படின்னு நீங்கள் ரீட் பண்ணுங்கள். ஒன்ஸ் அகேன் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்ட்டு ஒன்ஸ் அகேன் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கவனிங்க என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்ட்டு. A gave some amount at a simple rate of interest of 10% per annum to B. ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு, அதாவது 100 rupeesனு வச்சுக்கோங்க. அது வந்து 3 இயர்ஸ்க்கு வந்து 10% அப்படிங்கிற வகையில் கொடுத்துருக்காங்க. அப்போ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கும்? ஒரு 30 rupees வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும். அப்போ 100 30 சேர்த்துக்கிட்டு என்ன வருது? 130. B வந்து இந்த அமௌண்ட்டை C கிட்ட எவ்வளோ ரேட் பர்சன்டேஜ் கொடுக்குறாங்க அப்படின்னா 20%க்கு. 20% எத்தனை வருஷத்துக்கு அப்படின்னா சேம் 3 இயர்ஸ்க்கு. அப்போ 3 இயர்ஸ் அப்படின்னா 3 × 20 ஏன்னா 60% வந்துடுமா? 3 × 20 60%. அப்போ 130ல் 60% நீங்கள் கால்குலேட் பண்ணுறீங்க அப்படின்னா என்ன வருது உங்களுக்கு? 78 வரும். அப்போ 78 rupees வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கணும். அப்போ 208 rupees. இப்போ நல்லா கவனிங்க. B வந்து ஏக்கு எவ்வளோ பே பண்ணியிருப்பார்? B வந்து ஏக்கு எவ்வளோ பே பண்ணியிருப்பார்னா 130 வந்து பே பண்ணியிருப்பார். கரெக்டுங்களா? அதே வந்து சி வந்து பிக்கு எவ்வளோ பே பண்ணியிருப்பார்? 208 rupees வந்து பே பண்ணியிருப்பார். இந்த 208லேருந்து 130 சப்ட்ராக்ட் பண்ணுங்கள். 208லேருந்து 130 சப்ட்ராக்ட் பண்ணுங்கள். B உடைய வருமானம் என்னன்னு தெரிஞ்சிடும். B உடைய வருமானம் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். B உடைய இன்கம் வந்து என்ன? 78. இந்த 78 யூனிட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா 1560 rupees. அப்போ ஒரு பங்குக்கான காஸ்ட் என்ன பாருங்கள்? 20 rupees. ஒரு பங்குக்கான காஸ்ட் வந்து எவ்வளோ? 20 rupees. இங்கே என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? வாட் அமௌண்ட் A had given to B? A வந்து Bக்கு எவ்வளோ அமௌண்ட்டு கொடுத்தாங்க? அப்போ இந்த 100 நீங்கள் எதால் மல்டிப்ளை பண்ணிக்கணும் பாருங்கள். One second. $20. ஸோ இது கரெக்டு. அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க? வாட் அமௌண்ட் A had given to B? A வந்து Bக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க?
அப்போ என்ன வருது உங்களுக்கு, இதை 20 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2000 அப்படின்னு தான் வருது. ஸோ பட் 2000 அப்படிங்கிற அமௌண்ட்டு வந்து இந்த ஆப்ஷன்லேயே இல்லை. ஸோ ஒன் செகண்ட் நான் செக் பண்ணுறேன், கவனிங்க. ஸோ எல்லாமே கரெக்டாக இருக்கா? இப்போ 100 அப்படிங்கிறது பிரின்சிபலாக எடுத்துக்கிட்டோம். 3 years 30%, 130. B உடைய வருமானம் 1560 ஆஃப்டர் 3 years. 3 வருஷத்துக்கு அப்புறம் இவ்வளோ இன்கம் கிடச்சிருக்கு. பட் இங்கே ஆப்ஷன்ஸ் கரெக்டாக மேட்ச் ஆகலை. கைஸ் உங்களுக்கு கரெக்டாக வந்திருக்கு அப்படின்னு பாருங்கள். ஸோ உங்களுக்கு கரெக்டாக வந்திருக்குங்களா? எனக்கு 2000 அப்படின்ற ரிசல்ட் கிடச்சிருக்கு. $5200. ஸோ என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஒன் செகண்ட் நான் செக் பண்ணுறேன், கவனிங்க. A 100 rupees வந்து B கிட்ட கொடுக்குறாரு. 3 yearsக்கு வந்து 10% அப்படிங்கிற வகையில் அப்படின்னா 30%. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் எல்லாமே. ஸோ அப்போ என்ன வருதுன்னா இங்கே 130 அப்படின்னு வரும், 130%. B அப்படிங்கிறவர் இந்த 130 வந்து 20% per annum அப்படிங்கிற வகையில். அப்போ 20 × 6 60%. அப்போ 130ல் 60% நீங்கள் கால்குலேட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வருது பாருங்கள். 13 × 6 60 + 18 78. ஸோ ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா C வந்து 208 வந்து பே பண்ணியிருப்பார். ஸோ எல்லாமே கரெக்ட் தானே? அப்போ டிஃபரன்ஸ் வந்து என்ன வருது, 78. அப்போ பிக்கான வருமானம், ஓகே, பிக்கான இன்கம் அப்படின்னு பார்த்தா இங்கே 208 வந்து இவருக்கு வந்திருக்கு. 208 அப்படின்னா இங்கே 100 வந்து A கிட்ட பே பண்ணியிருக்காரு. 100 வந்து 130 வந்து Aக்கு பே பண்ணியிருப்பார். ஸோ 208ல் 130 அவர் இன்வெஸ்ட் பண்ணுது, சப்ட்ராக்ட் பண்ணால் 78 தான் வருது. B's income was ₹1560 after 3 years. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆன்சர் வருது. ஓகே, ஸோ என்ன அப்படிங்கிறது அப்புறம் பார்க்கலாம். இந்த கொஷினை இப்போதைக்கு நான் ஸ்கிப் பண்ணுறேன், செக் பண்ணிவிட்டு அப்டேட் பண்ணுறேன் நான் அப்புறமா. ஓகேங்களா? ஸோ இப்போ இதை 20 மல்டிப்ளை பண்ணுங்கள், இதை 20 மல்டிப்ளை பண்ணுங்கள், இதை 20 மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ ஒரு யூனிட்டுக்கான காஸ்ட் வந்து 20 அப்படின்னு வருதா? அப்போ என்ன வருது, 2600. 2600. இங்கே வந்து 2000. ஸோ அந்த ஆப்ஷனும் காணும். 2600 இங்கே இல்லை. வாட் அமௌண்ட் A ஆட் கிவன் டு B? A வந்து Bக்கு எவ்வளோ கொடுத்தாரு? ஆப்ஷனே இல்லை. ஸோ வில் மூவ் டு தேர்ட் ஒன். ஸோ தேர்ட் ஒன் பார்க்கலாம். மிஸ்டர் லாலாராம் ஹாஸ் லென்ட் சம் மணி டு ஆஜு அட் 6% per annum. லாலா அப்படிங்கிறவங்க ஆஜுக்கு வந்து சம் அமௌண்ட் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க? 6% per annum அப்படிங்கிற வகையில் கொடுத்துருக்காங்க. அண்டு பாஜு அட் 8% per annum.
இந்த லாலாராம் அப்படின்னவங்க பாஜுக்கு வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 8% per annum அப்படிங்கிற ரேட்டுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அட் த எண்ட் ஆஃப் த இயர் கெயின் த ஓவரால் இன்ட்ரெஸ்ட் per annum is 7%. அப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் உங்களுக்கு என்ன வருது 14 பாதி 7. அப்போ ஆவரேஜாக என்ன இன்ட்ரெஸ்ட் வந்து அவருக்கு கிடச்சிருக்கு அப்படின்னா 7%. வாட் இஸ் த ரேஷியோ he has lent money to Aju and Baju? இப்போ ஏக்கு வந்து 6%, பிக்கு வந்து 8%, ஆவரேஜ் வந்து 7%. அப்போ எந்த ரேஷியோவில் வந்து கொடுத்துருப்பாங்க? ஸோ டிஃப்ரென்ஸ் எடுங்க, என்ன வருது 1:1 ஈக்குவலாக கொடுத்துருப்பாங்களா? ரெண்டு பேருக்கும் ஈக்குவல் அமௌண்ட் வந்து கொடுத்துருப்பாங்களா? 1:1 வருது அப்படின்னு பாருங்கள். (1:1) அப்படிங்கிற அமௌண்ட் வருதா? ஸோ ஆன்சர் வந்து 1:1. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 4. த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் ₹4,000 ஃபார் 4 years. 4,000 எடுத்துக்கோங்க, 4 years. அதனால் ட்ரீ மெத்தட் வந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். இது ஃபஸ்ட் இயர், இது செகண்ட் இயர், இது தேர்ட் இயர், இது வந்து ஃபோர்த் இயர். ஸோ 10% per annum ரேட் பர்சன்டேஜ்னா 10%. அப்போது ஒவ்வொரு வருஷமும் 10% ரேட் பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணோம். ஃபஸ்ட் இயர் 4,000ல் 10% என்ன 400. செகண்ட் இயர்னு வரும்போது இந்த 4,000 மேலே 10% கால்குலேட் பண்ணோம், இந்த 400 மேலேயும் 10% கால்குலேட் பண்ணோம். தேர்ட் இயர்னு வரும்போது இந்த லைனுக்கு இந்த இப்போ ட்ரா பண்ணலையா, அந்த லைனுக்கு லெஃப்ட் சைடில் எத்தனை நம்பர் இருக்குது? மொத்தம் 4 நம்பர் இருக்கா? இந்த 4 நம்பர் மேலே 10% எடுத்து நீங்கள் கால்குலேட் பண்ணுங்கள். 4,000 மேலே 10% கால்குலேட் பண்ணால் என்ன வருது உங்களுக்கு? 400 அப்படின்னு வரும். இந்த 400 மேலே 10% என்ன 40. இந்த 400 மேலே 10% வந்து என்ன 40. இந்த 40 மேலே 10% 4. ஸோ அடுத்தது இப்போது இந்த லைனுக்கு லெஃப்ட் சைடில் எத்தனை நம்பர் இருக்கோ அத்தனை நம்பர் மேலேயும் 10% கால்குலேட் பண்ணுங்கள். 400. ஸோ இந்த 4,000 மேலே 400 மேலே 10% கால்குலேட் பண்ணால் 40. இதுக்கு மேலே 10% 40. இந்த 400 மேலே 10% 40. இந்த 40 மேலே 10% 4. இது மேலே ஒரு 4, இது மேலே ஒரு 4. ஸோ இந்த 4 மேலே 10% வேணால் 0.4. ஸோ லாஸ்ட்டு ஆன்சர் வந்து எது 0.4ல் முடியுதோ அது கரெக்டு, ஆப்ஷன் ஏ. ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். ஆப்ஷன் ஏ வந்து உங்களுக்கு ஆன்சராக கிடைக்குது அப்படின்னு பாருங்கள். ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தான் கேட்டிருக்காங்க. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னால் இது எல்லா நம்பரையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். டோட்டலாக 400 எத்தனை டைம் வந்திருக்கு? 4 டைம்ஸ். அப்போ 1600. ஸோ 40 எத்தனை டைம் வந்திருக்கு? 1 2 3 4 5 6 டைம் வந்திருக்கு. அப்போது 6 240 ப்ளஸ் 4 வந்து எத்தனை டைம் வந்திருக்கு? 1 2 3 4 டைம்ஸ். அப்போ 16. அதுக்கு மேலே 0.4. ஸோ எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணால் உங்களுக்கு என்ன வருது பாருங்கள் ஃபைனல் ரிசல்ட்டு 1856.4. 1856.4. ஆப்ஷன் ஏ வந்து சரியான ஆன்சர். ஸோ அடுத்தது கொஷின் நம்பர் 5. கொஷின் நம்பர் 5 என்னன்னு பார்க்கலாம், கவனிங்க. த சம் ஃபார் 2 years gives a compound interest of ₹3,225 at 15% rate. த சம் இஸ் வாட்? என்ன அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு பி அப்படின்னு சொல்லக்கூடிய பிரின்சிபல் அமௌண்ட்டு 2 வருஷத்துக்கு 2 இயர்ஸ்க்கு எவ்வளோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து தருதாமா? 3,265 ரூபா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து தருது. என்ன ரேட் பர்சன்டேஜில்? 15%. அப்போ அந்த பிரின்சிபல் அமௌண்ட் வந்து என்னென்னு கேட்குறாங்க. வாட் இஸ் பிரின்சிபல் அமௌண்ட்? இதான் கொஸ்டின். ஸோ இது வச்சுட்டு நீங்கள் வந்து இந்த கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் பண்ணுங்கள். ஸோ எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, இங்கே 15% சொல்கிறாங்க. நான் இதை எப்படி கன்வெர்ட் பண்ணுறேன்னா ஃப்ராக்ஷனாக மாற்றுறேன். 15/100 ஃப்ராக்ஷனாக மாற்றினா வருது பாருங்கள் 3/25 வரும். கேன்சல் பண்ணால் 3ஆல். அப்போ இங்கே 25 வருது. டைம் வந்து எத்தனை வருஷம்? 2 years. அதனால் 25 ஸ்கொயர் பண்ண என்ன வருது பாருங்கள் 625. இது வந்து டம்மி பிரின்சிபலாக நான் எடுத்துக்கிறேன். 625. இதில் 15% வந்து ஃபஸ்ட் இயர் நான் கால்குலேட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ 15% அப்படின்னா என்ன வருது? 3/25. ஸோ 3/25ஆல் நான் இந்த 625 நான் மல்டிப்ளை பண்ண போகிறேன். இன்ட்டு 3/25. 3/25 மீன்ஸ் 15%ன்னு அர்த்தம். ஸோ அப்போ ஃபஸ்ட் இயருக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும்?
ஸோ இதை கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா என்ன வருது 25 into 3 75 வரும். ஸோ அகைன் இதை வந்து 3/25 மல்டிப்ளை பண்ணுங்கள். மல்டிப்ளை பண்ணால் செகண்ட் இயரில் இந்த பிரின்சிபல் மேலே கிடைக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் என்ன 75. அடுத்தது இந்த 75 3/25 நான் மல்டிப்ளை பண்ணுறேன். மல்டிப்ளை பண்ண என்ன வருது 3 times 9 rupees அப்படின்னு வரும். ஸோ இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணால் உங்களுக்கு என்ன வருது பாருங்கள் 75 150 159 வருமா. இந்த 159 தான் என்ன அப்படின்னா 3225 rupees. 159 பங்கு தான் என்ன அப்படின்னா 3225. இப்போ 3225 159 டிவைட் பண்ணுங்கள். அப்படி டிவைட் பண்ணால் ஒரு பங்குக்கான வேல்யூ என்னன்னு தெரிஞ்சிடும். ஒரு பங்குக்கான வேல்யூ என்ன வருது பாருங்கள் 20.28 வருதுங்களா. ஸோ அப்போ இதை நான் அப்படியே என்ன பண்ணுறேன்னா பிரின்சிபலோட மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். 625 into 3225 divided by 159. ஸோ இதை சிம்பிளை பண்ணிங்க அப்படின்னா பிரின்சிபல் வந்து என்னென்னு தெரிஞ்சிடும். பிரின்சிபல் வந்து என்ன அமௌண்ட் அப்படின்னு தெரிஞ்சிடும். ஸோ சிம்பிளை பண்ணுங்கள். ஸோ இதை 3 கேன்சல் பண்ணலாமா 5 times 3 times. ஸோ நெக்ஸ்ட்டு ஸோ இது 3 வகுப்படாது. ஸோ இது 3 வகுப்படுமா 7 9 இது 3 கேன்சல் ஆகும். அப்போ 3225 நீங்கள் 3 டிவைட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வருது 1075 வரும். ஸோ ஃபர்தராக இந்த 625 வந்து 53 டிவைட் ஆகுமா ஆகாது. ஸோ டெசிமல் தான் வரும். ஸோ இதை மறுபடியும் நீங்கள் இது 3 கேன்சல் ஆகாது. ஸோ எனி ஆன்சர் வந்து டெசிமல் தான் வருது நமக்கு. ஸோ இங்கே எல்லாமே ரவுண்ட் நம்பராக கொடுத்துருக்காங்க. ஸோ 10,000 வருதுங்களா வேல்யூ 10,000 இருங்க. ஸோ இங்கே 20 தான் வரணும். மிஸ்டேக் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இங்கே 20 தான் வரணும். இங்கே 20 வரணும். 1 செகண்ட்ப்பா 3/20 வரணும். 5 கேன்சல் பண்ணும்போது என்ன வரும் 3/20 தான் வரும். 1 செகண்ட் வெயிட் பண்ணுங்கள். 3/20 வரணும். 3/25 போட்டிருக்கேன் பாருங்கள். யாருமே நோட் பண்ணல அது. ஸோ இப்போ என்ன வருது அப்படின்னு பாருங்கள். ஒரு இந்த ஸ்டார்டிங்லேயே மிஸ்டேக் பண்ணிங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் மிஸ்டேக் வரும். ஓகே. ஸோ இப்போ 3/20 இதை மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ 625 அது 3 மல்டிப்ளை பண்ணிட்டு 20 டிவைட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வருது 93.75 வருதுங்களா 93.75. ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல 93.75 இது வந்து 3/20 மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வருது பாருங்கள் 14.0625 ஓகேங்களா. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும் 14.0625. $201 வருதுங்களா 201
0.5625. ஸோ இதுக்கான வேல்யூ தான் என்ன அப்படின்னா 3225. ஸோ இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணால் உங்களுக்கு ஒரு பங்குக்கான வேல்யூ வரும். அப்போது 625 யூனிட்டுக்கான வேல்யூ என்னன்னு நீங்கள் கால்குலேட் பண்ணணும். 625ங்கிறது பிரின்சிபல் அமௌண்ட்டு. ஸோ 3225 இன்ட்டு 625. ஸோ இதை வந்து நீங்கள் எதால் டிவைட் பண்ணுறீங்க, 201.5625 மல்டிப்ளை பண்ணுறீங்க. எக்ஸாக்டாக 10,000 வருது. ஸோ எக்ஸாக்ட் வேல்யூ என்ன வருதுன்னா 10,000. ஸோ அடுத்தது பாருங்கள் என்ன கொடுத்துருக்கான்ட்டு. ஆர்எல்ஸ் இன்னொரு மெத்தட் இருக்குது. இங்கே நிறைய டெசிமல் வருது இந்த கொஸ்டினில். டெசிமல் வராமல் இருக்குது என்ன பண்ணலான்னா, இது ஒரு நெட் பர்சன்டேஜ் வந்து கால்குலேட் பண்ணிக்கோங்க. 15% ப்ளஸ் 15 × 15 by 100. ஸோ அப்போ என்ன வருது, இது ஒரு 30, இது ஒரு 225. அப்போ இது ஒரு 30 + 2.25. எல்லாத்தையும் ஆட் பண்ணால் உங்களுக்கு என்ன வருது, நெட் பர்சன்டேஜ் 2 இயர்ஸ்க்கான நெட் பர்சன்டேஜ் என்ன வருதுன்னா 32.5. ஸோ அப்போ 32.5% வந்து என்ன, இன்ட்ரெஸ்ட்டு. அப்போ இந்த 32.5% தான் என்ன அப்படின்னா 3225. ஸோ ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வருது பாருங்கள், 3225 32.5 நீங்கள் டிவைட் பண்ணுறீங்க. ஸோ டிவைட் பண்ணால் உங்களுக்கு என்ன வருது, 32.25 டிவைட் பண்ணுறீங்க. ஸோ டிவைட் பண்ணால் உங்களுக்கு எக்ஸாக்டாக 100 டைம்ஸ் வருதா. அப்போ ஒரு பங்குக்கான வேல்யூ 100, ஒரு பங்குக்கான வேல்யூ 100 அப்படின்னா 100 பங்குக்கான வேல்யூ, 100 பங்குக்கான வேல்யூ என்ன, 10,000. ஸோ ஆன்சர் வந்து 10,000. ஸோ இந்த மாதிரி ஃபார்முலா யூஸ் பண்ணிட்டு போயிடலாம் நீங்கள், x + y + xy/100. சம்டைம்ஸ் 2 இயர்ஸ்னு கொடுக்கும்போது இது மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ அடுத்த கொஷின் பாருங்கள் என்ன கொடுத்துருக்கான்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் ஒன், in 3 years rupees 3,000 amounts to rupees 3,993 at x% compound interest compounded annually the value of x. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க இங்கே, த்ரீ இயர்ஸில் 3,000 அப்படின்னு சொல்லக்கூடிய அமௌண்ட் என்னவா மாறுது, 3,993 மாறுது. அப்போ ரெண்டுத்துக்கு டிஃப்ரென்ஸ் என்ன, 993. இது வந்து 3 இயர்ஸ்க்கான காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், 3 இயர்ஸ்க்கான காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஓகேங்களா. ஸோ இது வந்து பிரின்சிபல், இது வந்து அமௌண்ட். the value of x. அப்போ அந்த ரேட் பர்சன்டேஜ் என்னென்னு கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. எப்படி வந்து கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னு பாருங்கள். ஸோ இப்போ உதாரணத்துக்கு 3,000, இங்கே ஆப்ஷன் மெத்தட் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ரேட் பர்சன்டேஜ் கேட்குறாங்க அப்படின்னா ஆப்ஷன் மெத்தட் வந்து பெஸ்ட்டாக இருக்கும். ஆப்ஷன் மெத்தட் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஆப்ஷன் மெத்தட் படி 10% அப்படிங்கிறத நான் எடுத்து செக் பண்ணுறேன். 3,000ல் ஃபஸ்ட்டு இயர் வந்து 10%, அப்போ என்ன வருது, 300 இன்ட்ரெஸ்ட்டாக கிடைக்கும். ஸோ அடுத்த வருஷம் செகண்ட் இயர் வந்து 300, இதில் ஒரு 10% அப்படின்னா 30. தேர்ட் இயர் வந்து இதில் ஒரு 3,000ல் 10% அப்படின்னா 300 தேர்ட் இயர். ஸோ இந்த 300 மேலே 10% எடுத்தால் 30, இது மேலே ஒரு 10% அப்படின்னா 30, இது மேலே 10% 3. ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 993. ஸோ கரெக்டாக வருதுங்களா. ஸோ ஆன்சர் வந்து 10%. ஆப்ஷன் மெத்தட் வந்து பெஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஆப்ஷன் மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ 10% கால்குலேட் பண்ணுறீங்க. 3,000 அப்படிங்கிறது பிரின்சிபல் அமௌண்ட். 10% கால்குலேட் பண்ணிங்க அப்படின்னா தெரியும் உங்களுக்கு. ட்ரீ மெத்தடில் செக் பண்ணி பார்த்தேன் 10% அப்படின்ட்டு. ஸோ இது வந்து ஃபஸ்ட் இயர்க்கான இன்ட்ரெஸ்ட்,
இது ரெண்டும் வந்து செகண்ட் இயருக்கான இன்ட்ரெஸ்ட், இது வந்து தேர்ட் இயருக்கான இன்ட்ரெஸ்ட். ஸோ எல்லாத்தையும் ஓவராலாக ஆட் பண்ணிங்க அப்படின்னா 993 வருது. ஸோ சேம் வேல்யூ. ஸோ அடுத்தது பாருங்கள் கொஷின் நம்பர் 7 என்ன கொடுத்துருக்கான் அப்படின்ட்டு. 7th கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க. A sum of money is invested 20% compound interest. It would fetch rupees 723 more if interest is compounded half yearly. The sum is what? ஸோ இந்த கொஷின் வந்து எப்படி ஒர்க் அவுட் பண்ணலாம் அப்படின்னு பாருங்கள். என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா a sum of money is invested at 20% per annum அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். காம்பவுண்டட் ஆனுவல்னு சொல்லியிருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா 100 rupees அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். 100 rupees வந்து 1 இயருக்கு வந்து எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்கு அப்படின்னு பாருங்கள். 1 இயருக்கு 20% அப்படின்னு கால்குலேட் பண்ண என்ன வரும், 20 rupees வந்து இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் நமக்கு. 20 rupees வந்து இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். அதே வந்து ஆஃப் இயர்லின்னு கால்குலேட் பண்ணால் அப்போ 20%ன்றது பர் ஆனமுக்கு 20%. அப்போ பர் ஆஃப் இயர் அப்படின்னா 10%. அப்போ ஃபஸ்ட்டு 6 மந்த்துக்கு 10%. அப்போ 10% ஆஃப் 100 என்ன 10 rupees. அடுத்தது 10% ஆஃப் 100 10, அதுக்கு மேலே ஒன்று 21%. அப்போ 21% ஆஃப் 100 that is equal to என்ன வருது பாருங்கள் 21 rupees. 21 rupees. அப்போ ரெண்டுத்துக்கு டிஃப்ரென்ஸ் என்ன வருது உங்களுக்கு. இயர்லி கால்குலேட் பண்ணால் 20 rupees, ஆஃப் இயர்லின்னு கால்குலேட் பண்ணால் 21 rupees வந்து இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். இட் வுட் ஃபெச் 723 மோர் இஃப் இன்ட்ரெஸ்ட் இஸ் காம்பவுண்ட் ஆஃப் இயர்லி. அப்போ இது ரெண்டுத்துக்கு டிஃப்ரென்ஸ் வந்து என்ன 1 rupees. இந்த 1 rupees அப்படிங்கிறது தான் எவ்வளோ ரூபா அப்படின்னா 723. அப்போ ஒரு பங்குக்கான வேல்யூ என்ன 723 rupees. 1 யூனிட்டுக்கான வேல்யூ என்ன 723. தென் 100 பிரின்சிபல் அமௌண்ட்டு கேட்குறாங்க. ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து என்ன ஒரு பார்ட்டு, ஒரு பங்கு வந்து 723னா 100 வந்து 723 மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ என்ன வருது 72300. ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டாக இருக்குது பாருங்கள். நீங்கள் ஆஃப் இயர்லி கால்குலேட் பண்ணிங்கன்னா 21 rupees வந்து இன்ட்ரெஸ்ட்டாக வருது ஃபார் 100க்கு. இயர்லி கால்குலேட் பண்ணிங்கன்னா 20% வந்து இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். அப்போ ரெண்டுத்துக்கு டிஃப்ரென்ஸ் வந்து 1 rupee. 1 rupee இஸ் நத்திங் பட் 723 rupee. ஒரு ரூபான்றது 723ன்னா 100 rupees அப்படிங்கிறது என்ன 72300. ஸோ இது புரிஞ்சுதுங்களா? அப்டேட் பண்ணுங்கள். ஸோ தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுமா அதான் சொல்கிறேன். அதாவது ஒரு குறிப்பிட்ட தொகையை வருடத்திற்கு 20% அப்படிங்கிற வகையில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா எவ்வளோ வட்டி கிடைக்குமோ அதை விட 723 ரூபாய் வந்து கூடுதலாக கிடைக்கும் ஒரு வேளை அரையாண்டுக்கு ஒரு முறை வந்து நீங்கள் கூட்டு வட்டி கால்குலேட் பண்ணால். ஸோ தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறேன், நோட் பண்ணிக்கோங்க கீர்த்தி. அதாவது இயர்லி கால்குலேட் பண்ணால் சம் இன்ட்ரெஸ்ட் கிடைக்குமா, அதே வந்து ஆஃப் இயர்லி கால்குலேட் பண்ணால் சம் இன்ட்ரெஸ்ட் கிடைக்குமா ஆஃப் இயர்லிக்கு. ரெண்டுத்துக்குமான டிஃப்ரென்ஸ் வந்து 723 கூடுதலாக கிடைக்குது. அப்படின்னா பிரின்சிபல் தட் இஸ் ஈக்குவல் டு வாட். பிரின்சிபல் அப்படிங்கிறது என்ன, அசல் தொகை அப்படிங்கிறது என்ன. இப்போ சம் ஆஃப் மணி அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட தொகை என்னன்னு தெரியாது. பின்றது 100 அப்படின்னு வச்சுக்கிறேன். உதாரணத்துக்கு 100ன்னு வச்சுக்கிறேன். எவ்வளோன்னு தெரியாது. ஆக்சுவலி இது அஷ்யூம் பண்ண வேல்யூ தான் 100ன்னு. இன்வெஸ்டட் 20% பர் ஆனம். இந்த 100 அப்படிங்கிறது 20% பர் ஆனம் அப்படின்னா என்ன, எங்கள் ஆனுவல்னு சொல்லியிருக்காங்க, ஆண்டுக்கு ஒரு முறை. அதாவது வருஷத்துக்கு 20%. அப்போ வருஷத்துக்கு 20% பர் ஆனம் வந்து 20% வந்து இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். இப்போ 100 ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு 20 ரூபா வட்டியாக கொடுப்பாங்க. 100க்கு 20 ரூபா வந்து வட்டி. அப்போது ஒரு வருஷத்துக்கு வந்து 100 ரூபாயோட 20 ரூபா சேர்த்துக்கிட்டே வருது 120 ரூபா வரும் மொத்த அமௌண்ட்டு. பட் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ அப்படின்னா 20 தான். 100க்கு 20 ரூபா வட்டி. ஓகேங்களா? அதே வந்து அரையாண்டுக்கு ஒரு முறை. அரையாண்டுக்கு ஒரு முறைனா இந்த 20%ல் பாதி. 20% இயருக்கு 1 இயருக்கு 20%னா 6 மந்த்துக்கு என்னவாக இருக்கும் 10% இன்ட்ரெஸ்ட்டு. ஓகேங்களா? 6 மந்த்துக்கு வந்து 10%. 6 மந்த் இஸ் நத்திங் பட் ஆஃப் இயர். அப்போ 6 மந்த்துக்கு 10% இதில் கால்குலேட் பண்ணுறேன்.
ஃபஸ்ட்டு 6 மந்த்து அதில் 10%. அப்போ 100ல் 10% எவ்வளோ ஃபஸ்ட்டு 6 மந்தில்? 1 இயர் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் எத்தனை ஆஃப் இயர் இருக்குது? 2 ஆஃப் இயர்ஸ் இருக்கா? 2 ஆஃப் இயர்ஸ் இருக்குது. 2 டைம் வந்து 6 மந்த் வரும். ஒரு வருஷம் அப்படின்னா 12 மந்த்து. 12 மந்தில் எத்தனை 6 மந்த் இருக்குது? 2 டைம் 6 மந்த் இருக்குது. இதுக்கு ஒரு 10%, இதுக்கு ஒரு 10%. ஓகேங்களா? ஸோ ஓவராலாக 20ன்னு சொல்லக்கூடாது. என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணோன்னா இங்கே எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் XY by 100 இந்த ஃபார்முலா கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். 2 இயர்ஸ், அதாவது 2 6 மந்த்துக்கான நெட் பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணுறதுக்கு. அப்போ 6 + 6 + 6 × 6 by 100. அப்போ என்ன வருது? 12.36%. ஓகேங்களா? சாரி, 6ன்னு நான் எடுத்துகிட்டு பாருங்கள் பை மிஸ்டேக். தட் இஸ் 10, which is 10. அப்போ என்ன வருது உங்களுக்கு? 10 + 10 into 10 into 10 by 100. ஸோ இந்த 100ம் இந்த 100ம் கேன்சல் ஆயிரும். லாஸ்ட் இங்கே என்ன வருது பாருங்கள், இங்கே 1 இருக்கும். இந்த இடத்துல என்ன இருக்குது? 1 இருக்கும். அப்போ 20 + 1 21% அப்படின்னு வரும். 21%. ஆஃப் இயர்லி கால்குலேட் பண்ணால் 21%, இயர்லி கால்குலேட் பண்ணால் 20%. ரெண்டுத்துக்கு டிஃப்ரென்ஸ் வந்து 1%. 1%க்கான வேல்யூ என்ன? 723 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது இங்கே 100%, 100%க்கான வேல்யூ திஸ் ஆப்ஷன் ஏ. ஸோ இது எல்லாருக்கும் புரிஞ்சுதுங்களா? அப்டேட் பண்ணுங்கள். ஸோ அடுத்த கொஷின் போகலாம், கவனிங்க. Question number 8. What is the compound interest earned on rupees 80,000? 80,000 எடுத்துக்கோங்க. இந்த 80,000ல் எவ்வளோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து ஏர்ன் பண்ணிங்க? ஒருவேளை இங்கே என்னென்னா குவார்ட்டர்லி பேஸ் வந்து நீங்கள் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து கால்குலேட் பண்ணணும். குவார்ட்டர்லினா காலாண்டுக்கு ஒரு முறை நீங்கள் கூட்டு வட்டி கால்குலேட் பண்ணணும். இப்போது வருஷத்துக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட்டு? 40%. ஒரு வருஷத்துக்கு வந்து எவ்வளோ பர்சன்டேஜ்? 40. 1% அப்படின்னா எத்தனை மாதம்? 12 மந்த்து. 12 மாதத்துக்கு 40%. அப்போ 6 மாதத்துக்கு இதில் பாதி. 6 மாதம் மீன்ஸ் அரை ஆண்டு. என்ன வருது? 20%. அப்போ 3 மாதத்துக்கு, 3 மாதம்னா என்ன? காலாண்டு. இது அரையாண்டு, இது 1 full year. ஓகேங்களா? காலாண்டுக்கு எவ்வளோ வரும்? 10% அப்படின்னு வரும். அப்போது 10% அப்படிங்கிறது காலாண்டுக்கான வட்டி வீதம். பர் குவார்ட்டர் என்ன பர்சன்டேஜ் அப்படின்னா 10%. அப்போ 1 இயரில் எத்தனை குவார்ட்டர் இருக்குது? 1/4 1/4 1/4 அப்படின்ட்டு 4 குவார்ட்டர் வரும் 1 இயரில். ஓகேங்களா? அப்போ இது ஃபஸ்ட்டு குவார்ட்டருக்கான இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணலாம். அப்போது 80,000ல் 10% வந்து 8,000. செகண்ட் குவார்ட்டருக்கான காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் 8,000. இங்கே இது மேலே 10% கால்குலேட் பண்ணிங்க அப்படின்னா 8,000. இப்போ இந்த 8,000 மேலே 10% கால்குலேட் பண்ணால் 800. தேர்ட் குவார்ட்டர் அதுக்கான 10% கால்குலேட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பிரின்சிபல் மேலே கால்குலேட் பண்ணுங்கள். 80,000 மேலே 10% அப்படின்னா 8,000. ஸோ அடுத்தது ஓகேங்களா, இது மேலே கால்குலேட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் இந்த 3 நம்பர் மேலே கால்குலேட் பண்ணோம். 8,000 8,000 800. இது எல்லாத்துலேயும் 10% கால்குலேட் பண்ணால் 800 800. இது மேலே 10%னா 80. அடுத்தது ஃபோர்த்து குவார்ட்டருக்கு முதல்ல பிரின்சிபல் மேலே 10% 8,000. அடுத்தது இந்த நம்பர்ஸ் எல்லாத்து மேலேயும் 10% நீங்கள் கால்குலேட் பண்ணி இங்கே எழுதணும் லைனாக. எத்தனை 8,000க்கு? 3 8,000. அப்போது 3 × 800 800 800 800. அடுத்தது எத்தனை 800க்கு? 2 800 இருக்கா? அப்போது 2 × 80 80 10%. ஒரு 80 இருக்கா? அதில் 10% 8. லாஸ்ட்டில் 8ல் முடியக்கூடிய ஆப்ஷன் எதுவோ அது ஆன்சர். பிகாஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 8 அப்படின்னு தான் முடியும். அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி. ஸோ எல்லாருக்கும் புரிஞ்சுதா அப்படின்னு பாருங்கள். கால்குலேஷன் எல்லாருக்கும் புரிஞ்சுதுங்களா? அப்டேட் பண்ணுங்கள். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா என்ன அமௌண்ட் வருதோ அது ஆன்சர். இந்த பாக்ஸ்குள்ளே இருக்கிறது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். என்ன அமௌண்ட் வரும்? ஆப்ஷன் பி வந்து கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ அடுத்த கொஷின். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னு பாருங்கள். கொஷின் நம்பர் 9.
A man invested a sum of money at compound interest. ஒரு மேன் வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. ஷார்ட்கட் கேட்குறீங்களா? இதுக்கு ஷார்ட்கட் வந்து எப்படி கால்குலேட் பண்ணலான்னா, வெயிட், இந்த கொஷனுக்கு ஷார்ட்கட் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட் என்னென்னா, ஃபஸ்ட்டு 2 இயர்க்கான நெட் பர்சன்டேஜ். ஃபஸ்ட்டு 2 இயர்க்கான நெட் பர்சன்டேஜ் முதல்ல கால்குலேட் பண்ணுங்கள். என்ன அப்படின்னா, பர் குவார்ட்டர் வந்து எவ்வளோ? 10%. அதாவது காலாண்டுக்கு வந்து எவ்வளோ? 10%. ஓகேங்களா? அப்போ ஃபஸ்ட்டு அரையாண்டுக்கு வந்து கால்குலேட் பண்ணலாம். அப்போ 10 + 10 × 10 × 10 / 100. அப்போ என்ன வருது? சிம்பிளை பண்ணால் உங்களுக்கு 21% வருமா? இது வந்து 6 மந்த்துக்கு. ஓகேங்களா? அப்போ அடுத்தது மறுபடியும் அடுத்த டைம் என்ன பண்ணுங்க, 9 மாதங்களுக்கான நெட் பர்சன்டேஜ் என்ன பண்ணுறீங்க? 21 + 10 + 21 × 10 / 100. அப்போ இது சிம்பிளை பண்ணால் உங்களுக்கு என்ன வருது பாருங்கள்? 31 + 2.1. அப்போ என்ன வருது? 33.1 அப்படின்னு வரும். ஸோ அடுத்தது இந்த 33.1ஓட மறுபடியும் ஒரு 10%. 33.1 × 10 / 100. ஸோ இதை ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வருது பாருங்கள்? ஓவராலாக 43.1 வரும். இந்த இடத்துல 43.1 + 33.1 10ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 331 / 100. அப்போ என்ன வருது? 3.31 ஆட் பண்ணுற மாதிரி வரும். 43.1ஓட 3.31 ஆட் பண்ணுங்கள். அப்போ என்ன வருது? 46.41%. அப்போ இந்த 8,000 46.41 / 100ஆல் நீங்கள் டிவைட் பண்ணுங்கள். You will get the answer. 8,000 80,000 46.41% டிவைட் பண்ணுங்கள். You will get the answer. இது ஒரு மெத்தடு, x + y மெத்தடு. இந்த மாதிரி நீங்கள் சால்வ் பண்ணலாம். ஷார்ட்கட் கேட்டனால சொல்கிறேன், இப்படியும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். பட் இது 4 குவார்ட்டர் வந்து, அதாவது ஒரு 1 இயரில் 4 குவார்ட்டர் இருக்குது. அதனால் வந்து திரும்ப எத்தனை டைம்? 3 டைம் நம்ம கால்குலேட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அடுத்தது 9th ஒன் பாருங்கள். A man invested a sum of money. A man invested a sum of money at compound interest if amounted to rupees 2,420 in 2 years and rupees 2,662 in 3 years. இப்போது ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து ஒரு மேன் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. 2 இயர்ஸில் அவருக்கு எவ்வளோ அமௌண்ட் கிடைக்குது அப்படின்னா 2,420 கிடைக்குது. அதே 3 இயர்ஸ்னால் இங்கே ஒரு 2 இயர்ஸ், அதுக்கு மேலே ஒரு 1 இயர். ஓவராலாக 3 இயர்ஸில் அவருக்கு எவ்வளோ அமௌண்ட் கிடைக்குது? 2,662. அப்போ இங்கே 1 இயர்க்கான இன்ட்ரெஸ்ட், ரெண்டுத்துக்கு டிஃப்ரென்ஸ் எடுங்க. 1 இயர்க்கான இன்ட்ரெஸ்ட் என்ன வருது பாருங்கள்? 1 செகண்ட். ஏமச்சந்திரன் டெலகிராம் லிங்க் கேட்குறீங்க. ஸோ இந்த 2,662லேருந்து 2,420 வந்து சப்ட்ராக்ட் பண்ணுங்கள். சப்ட்ராக்ட் பண்ணால் உங்களுக்கு என்ன வருது? 242 வருது. இப்போ இந்த 242 rupees அப்படிங்கிறது ஒரு வருஷத்துக்கான வட்டி, 1 இயர்க்கான வட்டி. இந்த 242ங்கிறது 2,420 வாட் பர்சன்டேஜ் அப்படின்னா 10%. 10% கரெக்டுங்களா? ஸோ அப்போது ஒரு வருஷத்துக்கு 10%, இங்கே 2 இயர்ஸ் கேட்டிருக்காங்க. அப்போ என்னென்னா பிரின்சிபல் இன்ட்டு 110/100 இன்ட்டு 110/100 தட் இஸ் ஈக்குவல் டு என்ன வருது அப்படின்னா 2,420. கரெக்டுங்களா? ஸோ அப்போ இது சிம்பிளை பண்ணுங்கள். சிம்பிளை பண்ண என்ன வருது? 0 கேன்சல், 0 கேன்சல். ஓகேங்களா? ஸோ இது வந்து 11ஆல் கேன்சல் ஆகுமா? ஒரு டைம் 11, 2 டைம்ஸ் 11 ரிமைனிங் 2. இது 11ஆல் கேன்சல் பண்ணால் 2 டைம்ஸ். ஓகேங்களா? இங்கே ஒரு 0, இங்கே ஒரு 0. 10 × 10 100 வரும். அந்த 100 அந்த பக்கம் போச்சுன்னா என்ன வருது பாருங்கள்? உங்களுக்கு ஓவராலாக 2,000 அப்படின்னு வரும். ஸோ அப்போ பிரின்சிபல் வந்து என்ன அப்படின்னா 2,000 rupees. பிரின்சிபல் வந்து 2,000 rupees. அப்போ பிரின்சிபல் அமௌண்ட் வந்து 2,000. ஸோ இது எல்லாருக்கும் புரிஞ்சுதா? அப்டேட் பண்ணுங்கள். எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? ஸோ எல்லாருக்கும் கிளியர் தானே இது, இந்த மெத்தடு?
ஒன் மோர் டைமாக கவனிங்க. ஒருத்தர் பி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. 2 வருஷத்தில் அவருக்கு எவ்வளோ அமௌண்ட்டு கிடைக்குது அப்படின்னா அந்த பின்னு சொல்லக்கூடிய அமௌண்ட் வந்து 2420 கன்வெர்ட் ஆகிடுது. அதே 3 வருஷம் அப்படின்னா ஓவராலாக 3 இயர்ஸ். ஓவராலாக 3 இயர்ஸில் அவருக்கு எவ்வளோ அமௌண்ட் வருது அப்படின்னா 2662 வந்து கிடைக்குது அவருக்கு. எத்தனை வருஷத்தில்? 3 இயர்ஸில். அப்போ இது ஒரு 2 இயர்ஸ், அப்போ 3 இயர்ஸ்னால் இங்கே ஒரு 1 இயர் கேப். இந்த 1 இயரில் கிடைக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ அப்படின்னா 242 ருபீஸ். இந்த 2662க்கும் 2420க்கு டிஃபரன்ஸ் எடுத்தால் 242ன்னு கிடைக்கும். இந்த 242 அப்படிங்கிறது இந்த 2420ல் வாட் பர்சன்டேஜ்? 10%. கரெக்டுங்களா? அப்போ ரேட் பர்சன்டேஜ் என்ன அப்படின்னா 10 தான். ரேட் பர்சன்டேஜ் என்ன? 10. ஸோ இங்கே 2 இயர்ஸ்னு சொல்லியிருக்காங்க. 2 இயர்ஸ் அப்படின்னா நெட் பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணலாம். 10 + 10 × 10 × 10 / 100. அப்போ 2 இயர்ஸ்க்கான நெட் பர்சன்டேஜ் என்ன? 2 இயர்ஸ்க்கான நெட் பர்சன்டேஜ் என்ன அப்படின்னா 21%. அப்போ P × 21/100 121/100 இஸ் ஈக்குவல் டு என்ன வருதுன்னா 2420. ஸோ இந்த 121ஐயும் இது நீங்கள் கேன்சல் பண்ண என்ன வரும்? இங்கே 20 அப்படின்னு வரும். ஸோ இப்போ P இஸ் ஈக்குவல் டு இந்த 100 அந்த சைடில் போனால் மல்டிபிள் ஆகிடும் 2000 ருபீஸ் அப்படின்னு வந்துடும். ஸோ இப்போ பிரின்சிபல் அமௌண்ட் என்ன அப்படின்னா 2000 ருபீஸ். ஸோ இது கிளியராக புரிஞ்சுதுங்களா? அப்டேட் பண்ணுங்கள். ஸோ எல்லாருக்குமே கிளியர் தானே? எதுவும் டவுட் இல்லையே? ஓகேப்பா. ஸோ அடுத்தது என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னு பார்க்கலாம். கவனிங்க. ஸோ எல்லாருக்கும் ஆடியோ வீடியோ கிளியராக இருக்கா? அப்டேட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. எல்லாருக்கும் ஆடியோ வீடியோ கிளியராக இருக்கா? கொஞ்சம் அப்டேட் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் 10th கொஷின். த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் ருபீஸ் 24,000 காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து என்ன அப்படின்னா 10% per annum ஃபார் 1.5 years. இன்ட்ரெஸ்ட் பீயிங் காம்பவுண்டட் செமி ஆனுவலினா ஆஃப் இயர்லி ஒன்ஸ். ஓகேங்களா? பர் ஆனம் வந்து என்ன? 10%. வருஷத்துக்கு 1 இயருக்கு வந்து என்ன ரேட் பர்சன்டேஜ் அப்படின்னா 10%. அப்போ ஆஃப் இயருக்கு 5%. அப்போ 1.5 இயரில் எத்தனை ஆஃப் இருக்குது? 3 டைம்ஸ் ஆஃப் இருக்கா? 3 × ஆஃப். கரெக்டுங்களா? 3 ஆஃப் இயர்ஸ் இருக்குது. அப்போ இந்த 24,000க்கு என்ன பண்ணேன்னா இது ஃபஸ்ட் ஆஃப் இயர், செகண்ட் ஆஃப் இயர், தேர்ட் ஆஃப் இயர், இந்த மாதிரி நீங்கள் கால்குலேட் பண்ணுங்கள் ட்ரீ மெத்தடில். 5% கால்குலேட் பண்ணால் உங்களுக்கு என்ன வருது பாருங்கள்? 1200. இதில் 5%, இங்கே ஒரு 1200, இங்கே ஒரு 1200. ஸோ இந்த 1200ல் 5% அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும்? 60 ருபீஸ். அப்போ இந்த இடத்துல இது நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம். இதில் ஒரு 60, இந்த 1200க்கு ஒரு 60, இந்த 60க்கு வந்து என்ன வரும் உங்களுக்கு? 5% அப்படின்னா 3 ருபீஸ். அப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணால் உங்களுக்கு ஓவரால் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆட் பண்ணுங்கள். 3600. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் இது எல்லாத்தையும் ஆட் பண்ண உங்களுக்கு என்ன வருது பாருங்கள்? 183. எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 3783. அப்போ இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்னா 3783. ஸோ ஆப்ஷன் ஏ வந்து சரியான ஆன்சர். ஸோ எல்லாருக்கும் கிளியராக புரிஞ்சுதுங்களா? அப்டேட் பண்ணுங்கள். ஓகேப்பா. ஸோ ரிமைனிங் வந்து அடுத்த செஷன் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ கைஸ். மறுபடியும் அடுத்த செஷனில் வந்து மீட் பண்ணலாம். இன்னும் நிறைய கொஷின்ஸ் இருக்குது நான் கொடுக்குறேன். இன்னும் நிறைய கிளாஸஸ் வந்து நான் கொடுக்குறேன் இந்த குரூப் டிக்கு. ஸோ கொஞ்சம் ஸ்லோவாகவே ப்ரிப்பேர் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னோட இந்த செஷன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த குரூப் 2க்கான பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஒருவேளை நீங்கள் குரூப் 2 எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களா இருந்தால் இந்த குரூப் 2க்கான பேட்ச்சில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். February 20 தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ அதுக்கான கூப்பன் கோட் என்ன அப்படின்னா Y207. அதே மாதிரி குரூப் 4க்கான பேட்சும் அவைலபிளாக இருக்குது. ஸோ அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். யூனிட் 9, யூனிட் 8, பாலிட்டி எக்கனாமிக்ஸ் இதுக்கான இண்டிவிஜுவல் பேட்சஸும் இருக்குது. எல்லாமே February 20 தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ அந்த பேட்சஸில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கான கூப்பன் கோடு வந்து Y207. ஓகேங்களா? தேங்க்யூ கைஸ். தேங்க்யூ ஆல்.